தாய் வீடு ஏப்ரல் 2025. தான் இயங்கிய அனைத்து தளங்களிலும் தீவிரமுடனும் அர்ப்பணிப்புடனும் இயங்கிய வைகறை ரவியுடனான நினைவு பகிர்வு. பிரிவு துயரின் நிழலில். எழுதியவர் கமலாகரன் நடராஜா. வாசிப்பது யோகா வளவந்தியா. எங்கள் இனிய தோழன் ரவி பொன்னுத்திரை, கெஸ் ரவி, நடுநிசியில் மாரடைப்பால் காலமாக்கிய துயரச் செய்தி இன்னும் நெஞ்சை விட்டு அகலவில்லை. இரவு 1 மணி அளவில் அதிகாலையில் அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பிய தொலைபேசி அழைப்பு தோழர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடையது. பதட்டத்தோடு, என்ன தோழர் என்றேன். ரவிக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக், இறந்துட்டாண்டா என்றார் தழுதழுத்த குரலால். ஒரு கணம் என் இதயமே நின்றது போல் உணர்வு. சமாளித்துக் கொண்டு பேசி முடித்தேன். இந்த பதிவை அன்று முகநூலில் எழுதும் வரை எனக்கு உறக்கமில்லை. எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது. அவர் இறந்த அன்றைய நாள் பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை என்னோடும் தோழர் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடும் எனது மனைவி வாணியோடும் யாழ்நகர் கண்காட்சி, புகைப்பட பிடிப்பு, ராஜா கிரீம் ஹவுஸ், ரோல்ஸ், அரசியல் பேச்சென மகிழ்ந்திருந்தோம். அதற்கும் அப்பால் அடுத்த நாள் காலை மூவரும் முல்லைத்தீவு செல்ல திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இரவு 10 மணிக்கு மேல் இணையவழி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தபடி சாய்ந்தார் என்ற செய்தியை அறிந்தபோது மரணத்தின் மீதும் வாழ்க்கை மீதும் காலத்தின் மீதும் கொலைவெறி கோபம் அன்று வந்ததை தவிர்க்க முடிந்திருக்கவில்லை. மாணவ பருவத்தில் விடுதலை கனவுகளோடு புறப்பட்டவன் என் தோழன். மரணத்தை தழுவும் வரை தடம்மாறா விடுதலை உணர்வோடு இபிஆர்களுடன் பயணிக்கும் அறிவார்ந்த தோழன் அவன். கனடாவில் வாழ்ந்தாலும் வருடா வருடம் தாயகம் வந்து மாணவர்கள் முன்னேற்றம், மரநடுகை போன்ற சுற்றுச்சூழல் பணிகள் என ஓடித் திரிந்த 58 வயதுக்காரன். இம்முறையும் அவ்வாறே பல கனவுகளோடு வந்த இடத்தில் காலம் இந்த கயமையை செய்துவிட்டது. இயற்கை நேசனான எம் தோழன் ஓர் புகைப்பட பிரியன். பறவைகள், பூச்சிகளை, விலங்குகளை, ஊர்வனவற்றை எல்லாம் தத்துவமாக படம் பிடிப்பதில் அலாதி பிரியமுடையவன். மரணத்தை தழுவிய அன்றைய பின்னேற பொழுதில் ஓணானின பிராணி ஒன்றை படம் பிடித்துக் கொண்டிருந்தவரோடு நானும் வாணியும் இணைந்திருந்தோம். அப்போது வாணி தான் எடுத்த புகைப்படங்களை காட்டிய போது புகைப்படங்களை ஆர்வத்தோடு பார்த்து பாராட்டினார். அதுவே அவரது கடைசி பாராட்டாகவும் படப்பிடிப்பாகவும் போகும் என்று அப்போது அவரோ நாங்களோ நினைத்திருக்கவில்லை. ஏனோ தெரியாது, ரவிக்கு என்மேல் ஒரு தனிப்பட்ட பிரியமும் நம்பிக்கையும் இருந்ததை நான் பல தடவை உணர்ந்துள்ளேன். நானும் பலரை போல ரவியை கண்டது சென்னையில் தான். நான் தோழர் பத்மநாபாவோடு தீநகர் பாலன் இல்லத்தில் அவரது பிரத்யேக தொலை தொடர்பாளராக இருந்த சமயங்களில் அங்கு அடிக்கடி வரும் ரவிக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அவரது நிமிர்ந்த நடையும் அழகிய வதனமும் இன்னமும் என் மனக்கண் முன்னே நிழலாடுகின்றது. அப்போதைய காலங்களில் என்னவெல்லாம் பேசினோம் என்பது பெரிதாக நினைவில்லை. என் தொலைத்தொடர்பு விடயங்களில் கருவிகள் பற்றிய டெக்னிக்கல் பக்கங்களை சொல்லி தந்தது நினைவிருக்கிறது. பிற்காலங்களில் தான் அதிகம் அரசியல் பேசியிருக்கிறோம். கட்சி வளர்ச்சி பற்றி பேசியிருக்கிறோம். சென்னை வரும் போதெல்லாம் அவர் சந்திக்க விரும்பும் பட்டியலில் முக்கியமாக நான் இருந்திருக்கிறேன். நான் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்த காலங்களில் எனக்கு கை கொடுத்து உதவிய உற்ற தோழனாக அவர் இருந்தார். சென்னையில் முகாம்களில் வாழ்ந்த தோழர்களின் ஆரோக்கியத்தின் மீது அதிக கரிசனை கொண்டிருந்தார். பல தடவைகள் என்னூடாக பண உதவிகள் செய்திருக்கிறார். அதற்கு பல் பரிணாமத்தை தன்னகத்தே கொண்டு இயங்கிய ஒரு இனியவனை காலம் எம்மிடமிருந்து பிரித்தது ஒரு நியாயமற்ற செயலாகவே என்னால் உணரப்படுகிறது. அவரும் நானும் இணைந்து பணியாற்ற நினைத்த பல விடயங்கள் கனவாகவே கலந்து போய்விட்டது. காலத்தின் கயமைகளை யாரோடு நோவோம். இனிய தோழனை இழந்த துயரில் இருந்து அவரது குடும்பமும் நாமும் தோழர்களும் மீள சில காலங்கள் ஆகலாம். மரணம் வாழ்வின் முடிவல்ல என்ற மகா வாக்கியத்தின் மீதான நம்பிக்கையோடு எம் தோழனின் மீள் வரவுக்காய் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது ஒன்றே போது எனக்கு தெரிந்த வழி.
கமலாகரன் நடராஜா.